குழந்தையே, சில அனுபவங்கள் அனுபவித்த உடனே மறந்துவிடும் அல்லது நம்மை விட்டுவிடும். ஒரு சில அனுபவங்கள் நினைவுகளை சிறிது காலம் நம்முடன் விட்டு வைக்கும். சில அனுபவங்கள் நம்மை முற்றிலுமாக மாற்றிவிடும். தேனை அருந்தும்போது இனிக்கிறது, அதன் கடைசி சொட்டு நாக்கில் இருக்கும் வரை இனிப்பு மறைவதில்லை. நெல்லிக்காயை சாப்பிடும்போது துவர்ப்பும் புளிப்புமான அனுபவம் தருகிறது. உண்ட பிறகு சிறிது தண்ணீரை அருந்தினால் இனிப்பு சுவை தருகிறது. ரோஜா மலரை ஜாக்கிரதையாக பறிக்கிறோம், ஏன்? முள் குத்திவிடும் என்பதால். சிலவற்றை பார்த்து கேட்டு அறியலாம், சிலவற்றை நாமே அனுபவித்துத்தான் அனுபவத்தை பெற முடியும். வாழ்வில் ஒவ்வொரு நிகழ்விலும் வயதிலும் அனுபவங்கள் அறிவை வளர்ப்பதை கொண்டுதான் வாழ்வை தீர்மானம் செய்கிறோம். எது உண்மை, எது பொய், எது நல்லது, எது கெட்டது, எது நிரந்தரம், எது நிலையற்றது என்பனவற்றை பகுத்தறிய அனுபவங்கள் தான் உதவுகின்றன. அனுபவத்தை பட்டறிவு என்பார்கள். ஏட்டில் படித்தறிவதை விட அனுபவம் தரும் அறிவு தீர்க்கமானது. அனுபவத்தில் பார்த்து தெரிவதும், கேட்டு அறிவதும், படித்து அறிவதும், தானே உணர்வதுமாக பல வகைகள் உண்டு. இவற்றை கொண்டு எதிர்காலத்தை முடிவு செய்கிறோம். ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்கிறோம். நல்ல அனுபவம் என்ற நிலையில் கழித்து குதிப்பதும், இந்த நிலை கடைசி வரை தொடர வேண்டும் என்று நினைப்பதும் உண்டு. துன்ப நிலை வரும்போது எனக்கு யாருமே இல்லை, மலைபோல் நம்பினேன், நீதான் கதியென நினைந்தேன். கவனிப்பாய், எனக்கு செய்வாய் என எதிர்பார்த்தேன், இதுவே போதும் என்று இருந்தேன். இப்போதோ நிர்கதியாக தவிக்கின்றேன், அனாதையாக நிற்கிறேன், எதுவும் செய்ய முடியாமல் முடங்கி போகிறேன் என்று புலம்புவதும் உண்டு. தாயைப் போல நானும் கூட அனுபவத்தில் பழகுகிறேன் என்பதை புரிந்து கொண்டால் என்னை குறை சொல்ல மாட்டாய். அனுபவங்களை அலட்சியம் செய்து புறக்கணித்து விடுவதால் தொல்லை துன்பங்களை அனுபவிக்கும் நிலை வரும். ஓம் சாய்ராம்.